ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே தேவங், ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஸோ இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகேடா, நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். தேவங் வந்து ஒரு ரிச்சஸ்ட் மேன், நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள். ஓகே, உங்களுக்கு யாருமே அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் பீச்சில் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த கடல் அலைகள் உங்கள் காலை தொட்டுட்டு போகுது. சன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பனிக்காற்று அடிக்குது. ஸோ அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உங்கள் ரைட் சைடு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே யாரோ ரொம்ப தூரம் கடலில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. யார் அதுவும் இவ்வளோ தூரம் ரொம்ப ஆழமாக இருக்க பகுதியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. கண்டிப்பாக அது வந்து சூசைட் யாரோ பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வேகமாக ஓடிட்டு உங்களாலே போக முடியல, முன்னாடி அந்தளவுக்கு அலை அடிக்குது. யார் எங்க எங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. நோ யூஸ், அவங்க அப்படியே தண்ணிக்குள்ளே போயாச்சு. ஸோ உங்களாலே நிற்கவும் முடியல, அந்தளவுக்கு தண்ணி அடிக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்விம்மிங் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே ஆளை காணோம். ஸோ நல்லா எப்படி சொல்கிறதுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஆள் அப்படியே ட்ரவுன் ஆகிட்டே இருக்காங்க. ஐயோ, நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு உங்களுக்கு. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. செம வெயிட்டு, உங்களால் நவுத்தக்கூட முடியல. ஆனால் நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு நீங்களும் ஸ்விம் பண்ணி போகிறீங்க. உங்களையும் சேர்த்து அப்படியே அந்த கடல் இழுக்குது உள்ளே. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ அவங்கள கரையில் இழுத்துட்டு வந்துட்டீங்க. பார்த்தா அது ஒரு பையன், நல்லா கோட் சூட் போட்டுருக்கான். நல்லா பணக்கார பையன் மாதிரி இருக்கான். எதுக்கு இந்த வேலை? பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். உங்களுக்கெல்லாம் உயிர் இல்லைனா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அவன் மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டான் போல். ஸோ நீங்கள் அவன் ஸ்டொமக் போட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க. அசையலை கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணவும் அப்படியே துப்புறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான். யார் நீங்கள்? இதுக்கு தண்ணியில் என்ன இது காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆனால் நோ யூஸ், அவன் எழுந்திருக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பக்கத்தில் அங்கே ஒரு 3-4 பேர் வந்துட்டாங்க. சரி, அவங்கக்கிட்ட தண்ணி வாங்குறீங்க. ஸோ தண்ணி வாங்கிட்டு அவனை அவங்க மடியில் சாய்ச்சிட்டு அவங்க தண்ணி கொடுத்து பார்க்குறீங்க. ஃபுல் தண்ணியும் ஊற்றுறீங்க. டக்குன்னு அவன் வாமிட் பண்ண மாதிரி அவன் எழுந்துட்டான். சார், ஆர் யூ ஆல்ரைட்? என்னது காப்பாத்தின? நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹலோ சார், நீங்கள் காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்லனாலும் என்னது காப்பாற்றினேன்னு இந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கெல்லாம் உயிரெலாம் அவ்வளோ ஈஸியாக போச்சா? அங்கே கூடியிருந்தவங்களாம் நல்லா திட்டுறாங்க. ஏன்பா, உனக்கு என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, எதுக்குப்பா இந்த முடிவெல்லாம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசிட்டு அவங்கவுங்க கிளம்பியாச்சு. நீங்கள் தான் இருக்கீங்க. சார், என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்னை எதுக்கு ஃபஸ்ட்டு காப்பாற்றினேன்? சார், என் கண் முன்னாடி எந்த உயிரும் போக நான் அனுமதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீங்கள் சூசைட் பண்ண போனீங்க? அது உங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இது என்னோடய லைஃப். சார், இது உங்களோட லைஃப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் முடிக்காமல் how can you go சார்? நீ என்னை பற்றி தெரியாமல் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் திருப்பி விழ தான் போகிறேன். சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? முட்டாள்தனமாக வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. ஹலோ,
இது ஏன் லைஃப், என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் போகிறான். இங்கே பிடிச்சி இழுத்து கன்னத்தில் பலார்னு ஒரு அடி தான். ஏய் உனக்கு என்னடா, பொறுத்து பொறுத்து பொறுமையாக போயிட்டுருக்க, என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, அப்படி என்னடா மயிறு பிடுங்குற, இது செத்துடா, பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? எத்தனை பேர் அவங்களுக்கு கை இல்லை கால் இல்லை, அவங்கவுங்களுக்கு உயிர் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கடா. ஆனால் நீ அசால்ட்டாக போய் கை காலில் நல்லா தானே இருக்கு, நல்லா தானே வாழ்கிற, எதுக்கு போய் சாகுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் திட்டுறீங்க. அவன் பார்த்துட்டு எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, அதனால தான் போய் சாக போகிறேன். சரி ஓகே, என் கூட நீ வெறும் 2 நாள் மட்டும் வர, அதுக்கப்புறம் நீ சாகணுமா இல்லை வாழணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்போது 2 நாள் கழித்து நான் சூசைட் பண்ணிக்கலாமா, அதுவும் இஷ்டம். இப்போது என் கூட வருவியா? அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஒன்றும் கூட்டிகிட்டு போய் கிட்னியெல்லாம் திருடி விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வரான். நீங்களும் நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ போகிறப்ப பஸ்ஸில் தான் போகிறீங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இப்படி தான் போகணுமா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு இந்த பஸ்ஸில் தான் போகணும், அதுவும் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, இதில் தான் போவியா? என்கிட்ட காசுலாம் இல்லைப்பா, என் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நான் இதில் தான் போவேன். சரி நானாவது காசு தரேன். ஆமாம், இப்போ நீ காசு தருவேன், இன்னும் 2 நாள் கழிச்சு உன் ஆவியை வந்து காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ வாய் தர அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எதுவுமே பேசலை அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாகிடுறான். இப்படிலாம் இருக்காங்க, எப்படி தான் இதில் வராங்கன்னு தெரியல, இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, புல்ஷெட், எவன்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் இறங்கிறீங்க. ஷிட் அப்படி சொல்லிட்டு அவன் கோட்லாம் போட்டு, அவன் ஆக்சுவலாக கோட் தான் போட்டிருப்பான், அதை நல்லா தட்டி விட்றான். ஒரு நாளுக்கே இப்படி, நான் ஆக்சுவலாக இப்படி தான் வருவேன் தினமும், அதுவும் முன்னியும் பெண்ணியும் ஆம்பளைங்க இருப்பாங்க, நடுவில் நான் மாட்டிக்கிட்டு எத்தனை நாள் முடிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பெயின்லாம் உன்னால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறீங்க, அவங்கள பார்த்துட்டே அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நில்லு நீ பாட்டுக்கு முன்னாடி போனால் நான் எப்படி வர்றது, நீ தான் வேகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருக்கான். உங்க கூடயே மேட்ச் ஆகிட்டேன், ஓகேவா? இப்போ நடந்து வரான். என்ன இவ்வளோ தூரமா? ஆமாம், அவ்வளோ தூரம் தான் நடக்கணும், இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கெல்லாம் பஸ் வசதிலாம் இல்லை, ஆட்டோ பிடிக்குன்னா 100 ரூபா 200 ரூபா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட தினமும் போயிட்டுருக்க? ஆமாம். இப்படி தான். உனக்கு தனியாக வர பயமாக இருக்காதா? இதுவே பழகிடுச்சு, இதுதான் என் லைஃப்னா இதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும். இந்த வழியாக தான் நான் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 10 வருஷம்? 10 வருஷம் உன் லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லையா? சேம் அதே வேலை, சேம் அதே வீடு, கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. சரி வா, என் கதையெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. அவனும் நடந்து வந்துட்டுருக்கான். ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி வீட்டுக்கு வா, நான் எதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. செம்மையாக அவனுக்கு கால் வலிக்குது. இதுக்கப்புறம் என்கிட்ட கார் இருக்குது, அதிலே வரலாம், என் டிரைவரை வேணா எடுத்துகிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 2 நாளுக்கு அப்புறம் அப்பயும் வாய மூடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஸோ உள்ள வந்துட்டு செப்பலை வெளியே கழட்டி விட்டு வந்தோம். ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டு வரான். ஸோ பார்த்தா வீடு ரொம்ப சின்னது, ஒரே ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஓகேவா? அப்புறம் ரெஸ்ட் ரூம், சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம், ஓகே, ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ரெண்ட்டு 15,000. உள்ளே வந்து பார்க்குறான். இதுதான் உன் வீடா? ஆமாம், இதுதான் என் வீடு. இதை பார்த்தா உனக்கு வீடு மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, என்னோடய ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு,
உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு அதிகம்னு நினைக்கிறேன். இல்லை, நீ அந்த அளவுக்கு பணக்காரனா? ஸ்டோர் ரூமே இவ்வளோ பெருசுனா அப்போது வீடு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்ப பெருசு. ஓ, அது சரி. சரி, உட்காரு. எங்கே உட்காருறது? கீழே தான். கீழேயா? கீழேனா உட்காந்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எது? கீழே உட்காந்து பழக்கம் இல்லையா? நீ எதில் உட்காந்து சாப்பிடுவ? நான் டைனிங் டேபிளில். கீழெலாம் உட்காந்து சாப்பிட்டு எனக்கு சுத்தமாக பழக்கம் இல்லை. இவனை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு ஒரு சேர் எடுத்துகிட்டு வரீங்க. இதுலையாவது உட்காருவியா? உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காடுறான். இதில் எப்படி தான் இருக்க நீ? அம்மா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அது கேட்கணும்னு தோணுச்சு. என் பேர் வயன். உன் பேர் என்ன? என் பேர் கிம் தயாங். ஓ, ஓகே, ரொம்ப நல்ல பேர் தான். ஒன்றும் தான் அப்படின்றான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. சரி, எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை இப்போதைக்கு. நூடுல்ஸ் பேக்கெட் தான் இருக்குது, அது வேணால் செஞ்சு தரவா? ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே செய்கிறீங்க. இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டா? ராமியோன்லாம் இல்லையா அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என் பட்ஜெட்டுக்கு இதுவே பெருசு தான். இதெல்லாம் நான் எப்போயாவது போனஸ் போட்டாங்கன்னா வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. 15 rupees இது போனஸ் போட்டு தான் வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், உனக்கு தெரியுமா, எனக்கு நான் வாங்குகிற சேலரியே 15,000 தான். அப்போது உன் வாடகை? வாடகை 15,000, ரெண்டுக்குமே டேலி ஆகிடும். அப்போ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ரொம்ப ஓவராக கொஷின் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி தான். அது ஒன்றும் இல்லை, சும்மா பக்கத்து வீட்டிலலாம் 2-3 அக்கா இருக்காங்க. அவங்க எதாவது மசாலா பேக்கெட்லாம் பேக் பண்ண சொன்னாங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பேன். அதில் ஏதாவது கொடுப்பாங்க, அதை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் லைஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உனக்கு தெரியுமா, 15,000ன்றது என் கார்டனுக்கு அதை தண்ணி பாய்ச்சிறான்ல அவனுக்கு கூட இதை விட இது கம்மி தான். அவனுக்கே மினிமம் 50,000 தருவேன். நீ இவ்வளோதான் வாங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு காசெல்லாம் ஈஸியாக போச்சு, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. மிடில் கிளாஸ் லைஃப்னா இப்படி தான். அதுவும் கூட சப்போர்ட் யாருமே இல்லை. ஒரு பொண்ணு தனியாக லீட் பண்ணுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மேகியை எடுத்து கொடுக்குறீங்க. நீ சாப்பிடல? இல்லை, நான் ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் மந்த் எண்டில் ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் சேலரி போடுவாங்க, பார்த்துக்கலாம். அப்போ நீ சாப்பிட்லையா? பரவாயில்ல, எனக்கு பழகிடுச்சு, நிறைய நாள் நான் சாப்பிடாம தான் இருப்பேன் அப்படின்றீங்க. அவன் பார்த்துட்டு எதுக்கு நீ இப்படி இருக்கணும், இரு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்றான். 2 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எம்மா தாயே, நான் இருக்க வரையும் உனக்கு செய்கிறேன், 2 நாளுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பேத்தாத அப்படின்றான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சரி ஓகே ஆவியாயிட்டு எனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்து அவன் செம்மையாக சிரிக்கிறான். இருந்தாலும் உனக்கும் வாய் கொழுப்பு அதிகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அது இல்லாமலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவன் பார்த்துட்டு சரி இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்குமே போடுறான். எல்லாம் ஐட்டம்னா சிக்கன் நூடுல்ஸு, சூப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி இருக்குது, சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் ஷவர்மா எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ யாருக்கு? இவ்வளோ நம்ம 2 பேருக்கு. இம்புட்டா? அப்படின்னா இவ்வளோவான்னு கேட்டேன். ஆமாம் இவ்வளோதான், இதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு
இது உனக்கு இவ்வளோ கம்மியா? எனக்கு 50,000 சேலரி கொடுத்தாலும் நான் இவ்வளோலாம் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, இன்றைக்கி என் ட்ரீட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஆனால் தேவங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணு வாயெல்லாம் ஆடு திறந்தது தான், மூடவே இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ தான் சாப்பிட போகிற? இல்லை, இவ்வளோ ஐட்டம் இருக்குது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு எதையாவது பண்ணு, ஃபஸ்ட்டு சாப்பிடு, ஆறிட போகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்றீங்க. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் சாப்பிட்டது கிடையாது. ரொம்பவே செம்மையாக இருக்குது. நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? பார்த்தாலே தெரியுது. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. அதை பார்க்கும்போது டேங்க்கு அவ்வளோ ஹாப்பி. நான்லாம் எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவேன், ஆனால் இவளுக்கு அந்த ஃபுட் எவ்வளோ முக்கியம் இல்லை. அவன் ஆக்சுவலாக வாங்கிட்டு அவனுக்கு சாப்பிட மூடு இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ்ஷாவது அவன் டேபிளில் இருக்கணும். அது அவனுக்கு பிடிக்கல, மூடு இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவான். எல்லாத்தையும் தூக்கி தான் போடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு எல்லாருக்கும் சுச்சுவேஷன் ஒன்றா இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்குறான். ஸோ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டயோங், நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, நம்ம 2 பேர் தூங்கலாமா? ஏன்னா நாளைக்கு காலைல வேலைக்கு போகணும். வேலைக்கா? சரி, ஓகே. எங்கே பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பெட்டா? பெட்டெல்லாம் இல்லை, நீ இதில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டுறீங்க கையை. இது இங்கேயா? அது தரையிலையா? ஆமாம், தரையில் தான் தூங்கணும். நீ எதில் தூங்குவ? நான் கிங் சைஸ் பெட்டில் தூங்குவேன். அப்படின்னா பெட்டு நல்லா பெருசாக இருக்கும்ல, நல்லா புசு புசுன்னு, ஸோ அதில் தான் தூங்குவேன் அப்படின்றான். அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. நான் எதில் தூங்குவேனோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வராதே. எப்படியோ நீ தூங்கு, நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே கட்டி அது அழகாக அந்த பாக்ஸ் ஷேப்பில் வர வச்சு அவனுக்கு அழகாக தலைக்காணிலாம் போட்டு கொடுக்குறீங்க. இது ஓகேவா? ஓகே தான், பரவாயில்ல. இது எதுவுமே எல்லாத்துக்கும் இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, இவ்வளோலாம் ரெடி பண்ணி தரல, அதுவும் நான் யாருன்னே தெரியாது. இட்ஸ் ஓகே, நீ தூங்கு, நானும் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. படுத்தோன்னா செம்ம தூக்கம், நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. நீங்கள் தேவைங்கண்ணா அவனுக்கு தூக்கமே வரல, அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறந்து படுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே திரும்பிட்டு உங்களை பார்க்குறான். எந்த ஒரு கஷ்டமும், இவ்வளோ கஷ்டம் இருக்குது உங்களுக்கு, அது எதுவுமே ஃபேஸில் காட்டாமல் அவ்வளோத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க? எந்த பொண்ணும் எந்த பையனும் எந்த மனுஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்கு தயங்குற இந்த காலத்தில் யாருன்னே தெரியாதுண்ணா. என்ன எதுக்கு காப்பாற்றின? என்ன எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த? இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். மார்னிங்னா நீங்கள் ஒரு 6 o'clock எழுந்தி உங்கள் வீட்டெலாம் பெருக்கிட்டு காஃபி போடுறீங்க. ஸோ தேவங்கண்ணா, ஏய் சுபு, 1 பெட் காஃபி அப்படின்னு சொல்கிறான். எது பெட் காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவன் பிறந்து பார்த்துட்ருக்கான். இன்னும் அவர் வீட்டில் இருக்கத்தான் நினச்சிட்ருக்காரு போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுப்புறீங்க. சுபு 5 more minutes அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். ஆக்சுவலாக அவன் வேலைக்காரன் நேம் தான் அது. சார் சொல்கிறேன்ல 5 more minutes சார் நான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவன் நான் ஒயன், சுபு இல்லை, அது யார்?
அது எங்கள் வீட்டு வேலைக்காரன். ஓ, வேலைக்காரன்லாம் இருக்காங்களா? நைஸ். சரி, இந்தாங்க காஃபி. சரி, ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஓகே. நீ குடிச்சியா? இல்லை, நான் பால்லாம் பெருசாக வாங்க மாட்டேன், உங்களுக்கு மட்டும் வெளியில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றீங்க. ஸோ அதை ஹீட் பண்ணி தான் இது பண்ணியிருப்பீங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஹீட் பண்ணி கொடுத்தீங்க. ஓ, சரி, பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு கப்பில் வந்து ஊற்றி கொடுக்குறான். பரவாயில்ல, நீங்கள் குடிங்க, பரவாயில்ல, நீயும் குடித்தாதான் நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிறீங்க. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஒரு நாள் என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு எதுக்கு? இல்லை, நீ தானே சொன்ன 2 நாள் என் கூட இருந்துட்டு. நேற்று ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் என் கூட நீ போகிற இடத்துக்கு, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் யோசிச்சுட்டு சரி, ஓகே, நான் ஆஃபீஸில் லீவ் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லீவும் சொல்லியாச்சு. உனக்கு தெரியுமா, நான் இது வரையும் ஆஃபீஸில் லீவே எடுக்க மாட்டேன். லீவ் எடுத்தால் சேல்ரி போயிடும்ல, அதனால் உடம்பு சரியில்லைனாலும் ஸ்டொமக் பெயின்னாலும் என்ன ஆனாலும் நான் ஆஃபீஸ் போயிடுவேன். அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றான். ஸோ நீங்கள் 2 பேரும் கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் தூரம். நம்ம ரேப்பிடோ வேணால் போட்டுக்கலாமா? எதுக்கு? அப்படின்னா என்ன? எது, ரேப்பிடோ தெரியாதா? ரேப்பிடோனா ஸ்கூட்டி, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் ஆட்டோ, இது எல்லாமே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் விடுவாங்க. அதுக்கு மணி சார்ஜ் பண்ணுவாங்க, அதுதான். சரி, நம்ம 2 பேரும் போகலாமா? அதில் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம போக வேண்டிய இடம் எவ்வளோ தூரம்? நீங்கள் கிலோமீட்டர் சொல்கிறீங்க. அவன் சொல்கிறான் 500 சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன். 500ஆ? அது அது கிட்டத்தட்ட நான் 1 மாதம் வச்சு செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எது, 500 1 மாதத்துக்கா? ஆமாம், 500 வச்சு நான் 2 மாதம் கூட நான் வச்சு ஓட்டுவேன். ஆனால் நீங்கள் இங்கே போய் இறங்கிறதுக்கு 500 கேட்குறீங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம நடந்தே போய்க்கலாம், இல்லை பஸ்ஸு, ஃப்ரீ பஸ் வரும், உங்களுக்கு கம்மி காசு தான், அது வேணால் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். என்ன, என் நிலமையை பார்த்து அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, 500 டிப்ஸ் கொடுக்கவே நான் யோசிப்பேன், பிகாஸ் தட் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட். ஆனால் நீ இதை 2 மாதம் வச்சு, வயன், யூ ஆர் கிரேட் வயன், என்னாலலாம் ஒன்றை மாதிரி இருக்க முடியாது அப்படின்றா. எனக்கு பழகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீ பஸ் வந்துடுச்சு, செம்ம கூட்டம், அவங்களே பார்த்துட்டு வர என்ன ஏன்டி இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு போய் இறங்காச்சு. அது ஆக்சுவலாக ஒரு பார்க், ஃப்ரீ பார்க். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கா? இதெல்லாம் ஃப்ரீ தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதானே பார்த்தேன், காசு கொடுத்தாது வந்துட போகிறா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. சரி, உன் லைஃப் பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதான் சொன்னானே, மோக்கையான லைஃப், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், சமைப்பேன், சில நேரத்தில் பட்னியாக இருப்பேன், எனக்குன்னு அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. இதுவரையும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி அங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தனி வீடு பிடிச்சி வந்தேன். வந்த 1 மாதம் ரொம்ப கஷ்டம், வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கிடச்சி பரவாயில்லையா இருந்துச்சு. இவ்வளோதான் போயிட்டுருக்கு என் லைஃப். உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் யோசிச்சுட்டு, எனக்கும் அப்பா அம்மாலாம் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஸோ என் சொத்துக்கு கண்டிப்பாக என் ரிலேட்டிவ்ஸ் என்னை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொத்தை நான் பிரித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் வீடை தேடி வரல, வருவான் காசுக்காக. மற்றபடி நான் நல்லா இருக்கேனா இல்லையா, செத்தனா, எதையும் கேட்க எவனும் வரமாட்டான்.
கூட வேலை செய்கிறவங்க கூட அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுன்றதுக்காக தான் என்கிட்ட வந்து பேசுவாங்க. எனக்குன்னு கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இல்லை, ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லை, யாருமே இல்லை. சில நேரத்தில் தோணும், என்னடா லைஃப் இதுன்னு. நைட்டெல்லாம் படுத்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா என் சொத்துக்காக மட்டும்தானே வருவாங்க அப்படின்னு. அப்போல்லாம் தோணும், அப்படியே சூசைட் பண்ணி இறந்துடலாமான்னு. இவ்வளோ காசு இருந்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. யாரும் காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, காசு இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. அதான் யோசித்தேன். என் கூட அந்த டிரைவர் சுற்றுவான், அதுக்கப்புறம் வேலைக்காரவங்க, இவங்கள தவிர என்னை பார்க்க யாரும் வர மாட்டாங்க. அதனால்தான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னடா லைஃப்னு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்தேன். அப்போயாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்குதானே. அதுக்குள்ளே தான் குட்டையை குழப்பி நீ வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு, உன்ன மாதிரி லைஃப்லாம் எனக்கு கிடைச்சதா நான் ராஜா பகவத் மாதிரி இருப்பேன். ஆனால் நீ சொந்தக்காரெல்லாம் அவ இல்லை இவ இல்லைன்னு போய் சாக போகிற. அந்த மாதிரி லைஃப் கிடைக்க நான்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ அதை வேஸ்ட் பண்ணி எவனும் வந்து பார்க்கலன்னு போகிற. அவன் வந்து பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன? நான் ஜாலியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணம்மா, டிவியை பார்த்தம்மா, காசு வருது ஆஃபீஸ்லேருந்துன்ட்டு நல்லா தூங்கிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுவேன். நீ வெரி வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. என் நிலமையில் நீ இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். என் நிலமையில் நீ ஒரு நாள் இருக்கியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, எம்மா தெய்வம் வேணவே வேணாம் அப்படின்றான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் லைஃப்பை உன்னால் வாழ முடியாது, உன் லைஃப்பை என்னால் வாழ முடியாது. அதனால தான் அவங்கவுங்க கொடுத்துருக்கத்த அவங்கவுங்க அனுபவிக்கட்டும். என்னை சூசைட் பண்ணுறதெல்லாம் விட்டுரு. உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்கிறல்ல. உனக்கு வேணும்னா என்ன நீ பார்க்கவா, எனக்கு வேணும்னா உன்னை பார்க்க வரேன். உனக்கு ஓகேனா இந்த சூசைட் பிளானை நீ கேன்சல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன், நான் யோசிக்கிறேன்னு சொன்னல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேர் நடக்கிறீங்க. திருப்பியும் லைக் ஒரு ஹோட்டல் மாதிரி வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது போல். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஹோட்டல்லையே பார்த்து திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. காசு கிடையாது உங்ககிட்ட. ஸோ தேவங்கதான் பார்த்துட்டு, பசிக்குதுன்னா வா, நான் பில் பே பண்ணுறேன். உண்மையாலும்தான் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேர் நல்லா சாப்பிட்றீங்க. நீங்கள் பார்த்து அப்படியே எப்படி சொல்கிறது, வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. அதை பார்த்து அவன் அவ்வளோ ஹாப்பி ஆகுறான். இவ எவ்வளோ நேச்சுரலாக இருக்கால. நான் என்ன எப்படி இருக்கேன், எப்படிப்பட்ட பையன் தெரிஞ்சும் நடிக்காமல் அவள் ரியாலிட்டியாக உண்மையான ஒரு கேரக்டரில் இருக்கால. ஐ லைக் தட் மேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு லைட்டாக வாய் விட்டே சொல்லிடுறான். அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் கை கழுவிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ நல்லா போகுது. நெக்ஸ்ட் டே தான் எழுந்தோன்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சூசைட் பண்ண போறியா? இல்லை. இதுக்கப்புறம் அந்த தாட் வருமா? யோசிக்கிறேன். இல்லை, பண்ண மாட்டேன். சரி, ஓகே. நீ போறியா? இல்லை, ஃப்ரீ பஸ்ஸில் ஒன்று இட்டு வந்து, ஐயோ தெய்வமே தயவு செஞ்சு விட்டுருமா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். செம சிரிப்பு உங்களுக்கு, விழுந்து சிரிக்கிறீங்க. ஸோ அவன் ரேப்பிடோ போட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயாச்சு அவன் வீட்டுக்கு. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் குளிச்சுட்டு வெளில வரான். நீங்கள் அங்கே என்னென்ன நாட்டித்தனம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் நினச்சி அவன் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்குன்னு ஒரு மெமரிஸ் கிடையாது. ஜஸ்ட் ஆஃபீஸ் போவான், அவன் மீட்டிங் அட்டன் பண்ணுவான், அவன் ரொட்டீனே லைக் வீட்டுக்கு வர்றது இது மட்டும்தான். அதை தவிர பெருசாக எங்கேயுமே அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அவ்வளோ பிடிக்காது. இதெல்லாம் நினச்சி அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு குட் மெமரிஸ் உங்கள் கூட இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் என் லைஃப் லாங் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி, குழந்த பிறக்கிற மாதிரிலாம் அவனுக்கு கனவு வருது. ஸோ டக்குன்னு ஏஞ்சிட்டான். அப்போது
எனக்கு வயன்தான் பெஸ்ட்டாக இருப்பாளா? என் காசுக்கும் அவன் ஆசைப்படல. இவ்வளோ சொல்லியும் எனக்கு அவ்வளோ செய்ய, இங்கே வேலை வாங்கி கூட எனக்கு அது செய்ய இது செய்யன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட அவள் கேட்கல. எனக்கு எனக்கு என்னமோ அவள் தான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் டக்குன்னு அவன் காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். நீங்கள் தான் வீட்டு விட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஸோ அவன் வந்துட்டான். யார் அது அப்படி சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. தேவாங், ஹேய் தேவாங், என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உட்காரான். கீழே உட்காருவியா? இரு சேர் போடுறேன் அப்படின்றீங்க. அதெல்லாம் வேணாம், உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? இல்லை, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டான். நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு வந்திருப்பீங்க. கிளாஸை பொத்துன்னு போட்டுட்டு, என்ன விளாட்றியா? நான் ஒன்றும் விளாட்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு என்னமோ நீ தான் சரின்னு படுது. தேவம், விளாடாத போ. நான் வேணால் காஃபி போட்டு வரேன், குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஆஃபீஸ் எதாவது இருக்கும்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் வயன், உன்னை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் தோணுச்சு, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. என் பணத்துக்கு ஆசைப்படாத, என்னை நல்லா பார்த்துக்கிற பொண்ணுன்னு. உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டா வயன். will you marry me அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, என் லைஃப் வேறு உங்கள் லைஃப் வேறு, வேணாம், இது என்னமோ இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி தான் தோணுது. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா என்ன மறந்துடுவீங்க. நோ வயன், இட் வில் நாட் ஹேப்பன். எனக்குன்னு இதுக்கப்புறம் யாரும் பிறக்கல. எனக்காக பிறந்த ஒருத்தி தான் என் கண் முன்னாடி நின்றுட்டுருக்கா. அவகிட்ட தான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு. will you marry me வயன்? you are the right person to me. I love you so much அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரிங்குமே வாங்கிட்டு வந்திருப்பான். ப்ரப்போஸ் பண்ணுறவங்கக்கிட்ட வேறு என்ன சொல்ல தோணும்? எஸ்ன்னு சொல்லி அந்த ரிங்கை அவன் உங்களுக்கு போட்டு விட்றான். நீங்கள் அவனுக்கு ஒரு ரிங்கை போட்டு விட்றீங்க. 2 ரிங்கு வந்திருக்கும். ஸோ அவன் பிடிச்சி உங்களை அழகாக லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறான். வயன், உனக்கு டைம் வேணுன்னா நீ எடுத்துக்கோ, எப்போ சரின்னு படுதோ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஹாப்பியாகுது. நீங்கள் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சரி, நம்ம யோசிக்கலாம். இது வந்து நம்ம டக்குன்னு எடுக்கக்கூடாதுல்ல முடிவு. என்ன தான் ரிங் போட்டிருந்தாலும் அவன் வந்து டைம் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் 1 வீக்காக அதை பற்றி யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரீங்க. எஸ், தேவங்களோட வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். ஓகேடா, இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் எனக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சராங்கே, மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க.